இங்க சோட்டு அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருப்பான். அவனுக்கு கண்ணு தெரியாது, அம்மா அப்பா கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும் இருப்பாங்க. அவனும் அவன் அக்காவும் அவங்களோட பெரியம்மா பெரியப்பா வீட்டுல இருப்பாங்க. அவங்களோட பெரியம்மாக்கு இந்த பசங்களை ரொம்ப எல்லாம் பிடிக்காது. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ரெண்டு பசங்களும் சாப்பிடுறதுக்காக உட்காருவாங்க. அப்போ வேண்டா வெறுப்பா ஒரே ஒரு சப்பாத்தியை மட்டும் எடுத்து கொடுத்து இவ்வளவுதான் இருக்கு, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அந்த பையன் ஆனா சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவான், ஒரு தட்டு நிறைய சப்பாத்தி இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நேரா கேட்கவும் செய்வான். உனக்கு கண்ணு தெரியாதப்பவே இவ்வளவு தெரியுது அப்படின்னா கண்ணு தெரிஞ்ச இந்த உலகத்தையே வித்துருவேன் அப்படின்னு அவங்க பெரியம்மா பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்றா, இருக்கிறதுலயே ஷாருக் கான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் சல்மான் கான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டு காமிக்கிறான். அப்படியே கிளாஸுக்கு போறாங்க. அங்க கிளாஸ்ல நிறைய சப்ஜெக்ட்ல அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிடுறா. உடனே அந்த சார் சொல்றாங்க, நீ நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேன்ற அப்படின்னு அவர் கேக்குறாரு. ரெண்டு பேருமே கிளாஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பெருமையா சொல்றா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா தம்பி அப்படின்னு. அதை நினைச்சு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போற வழியில பசங்க எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சோட்டு சண்டை போடுறதுக்காக போறான். பரியும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா சண்டையாகி அந்த பையனோட ஷர்ட் எல்லாத்தையுமே கழட்டி விட்டு அனுப்பிடுறாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க பெரியப்பா சொல்றாங்க, பெரியமா வரதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க, நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் ரெடி ஆயிடுவாங்க. அப்படியே படத்துக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அங்க படம் ஓடுற இடத்து வாசல்ல ஷாருக் கானோட பிக்சர் போட்டு ஐ டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கும். அதை இந்த பொண்ணு கவனிப்பான். அங்க அப்படியே ஸ்கிரீன்ல படம் ஓடிட்டு இருக்கு. வரிசையா என்ன நடக்குது அப்படின்றத சோட்டுக்காக அப்படியே நரேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. வீட்டுல பெரியமா ரொம்பவுமே கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாமே கிளம்பி வந்துருவாங்க வீட்டுக்கு. பயங்கரமா அவங்க பெரியம்மா பெரியப்பாவையும் இந்த ரெண்டு பசங்களையும் திட்டுவாங்க. திட்டிட்டு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த பசங்க இருக்கிற ஸ்நாக்ஸ ஷேர் பண்ணி அவங்க பெரியப்பா கூட சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அந்த போஸ்டரை நோட்டீஸ் பண்ண பரி மும்பைல இருக்கிற ஷாருக் கானுக்கு லெட்டர் எழுதுறா. ஃபேமிலியோட சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் அந்த தம்பியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத பத்தி. போஸ்ட் ஆபீஸ்ல அங்க இருக்கிற தாத்தா கிட்ட கொடுத்து ஷாருக் கானோட அட்ரஸ்க்கு எப்படியாவது அனுப்பிடுங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ்க்காக ஷாருக் கானோட போட்டோவை கூட அவ காமிக்கிறா. என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அந்த தாத்தா முழிக்கிறாரு. அவ விடாம தினமுமே லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்கா. சோட்டுவும் பரியும் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டு வரதுக்குள்ள அவளோட கிளாஸ் டீச்சர் அவங்க பெரியம்மா கிட்ட சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பொண்ணு தேவையில்லாம லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிறா தம்பிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காவே படிக்காம அவன் கூட உட்காரணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தின சீரியஸ்னஸ் இல்லாத அவங்க பெரியம்மா, இவ படிச்சு என்ன பண்ண போறா, சாதாரண பொண்ணு தானே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு தானே போறா, அவளுக்கு தான் படிப்பு வரல, இனிமே என் கூட வயலுக்கு வேலைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க.